நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து போல ஜெபம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசணும் ஆசை? ஸ்தோத்திரம். கண்ணை மூடி ஆண்டவர் பார்த்து கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னோடு கூட பேசுங்கப்பா, என்னோடு கூட இடைவிடுங்கப்பா, என்னோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவியில் இடைவிடுங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் ஹல்லேலூயா 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 எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் உற்சாகமாய். ஆண்டவரே இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. கேளுங்க. என்னக்கோ தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே ஆவியானவரே ஆவியா சொல்லுங்க. ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா. ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சொல்லுங்க. என்னக்கோ என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே 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 ஆவியானவரே. சொல்லுங்க. ஆவியானவரே 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 எங்களை என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்களோடும் என்னோடும் உம்முடைய சத்திய வார்த்தை கொண்டு இடைபடுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. உம்முடைய வார்த்தையின் மன்னாவினால் பிழைப்பூட்டி ஆண்டவரே நீர் அனுப்ப போற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார், வல்லவராகவே இருக்கிறார், போதுமானவராகவே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. செய்தி கேட்க பிடிக்காதவங்க போயிடலாம். நீங்க முழு மனசோடு இருந்தால் தான் செய்தி கேட்க முடியும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் கோபப்படுத்துறீங்கன்னா கஷ்டம்.
அவனுடைய வார்த்தை பலமான வார்த்தை புறப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் எழுந்து போய்க்கின்னு அசட்டை பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்துங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆண்டவர் கையை வச்சாருன்னா தேரவே மாட்டீங்க. இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்தோத்திரம். கஷ்டம். அல்லையில சொல்லுங்க. அல்லேலூயா. கவனமாக இருப்போம். ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையாக இருப்போம். பயபக்தியாக ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரியவர். அல்லையில சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வாசித்த வேத பகுதியில் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்துல வாசிச்சோம். நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, whoever it may be, யார் விக்டோரியஸ் மேன். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். நான் பரலோகம் போக மாட்டீங்கன்னா ஏன் மேல கோச்சிக்கிறீங்க? ஆண்டவரே சொல்றாரு, எவன் ஜெயிக்கிறான் அவன் தான். ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேர் இங்க எதையும் ஜெயிக்காமே தான் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஜெயிக்காம நீங்க எங்க போக முடியாது? நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க, மறுபடியும் படிங்க, நல்லா மண்டையில ஏத்திங்க. ஸ்தோத்திரம். நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயித்தால்தான். ஒன்னும் கோபத்தை ஜெயிக்க முடியல, சண்டை போடுறதை ஜெயிக்க முடியல, எப்படி நம்ம பரலோகம் போயிடுவோம்? எப்படிங்க போயிடுவோம்? ஸ்தோத்திரம். தேவ அன்பை வெளிப்படவே இல்லையே. ஸ்தோத்திரம். கவனிங்க. ஸ்தோத்திரம். ஜெயம் கொண்டு நான் தேவனுடைய வலது பாரிசத்துல சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமரும்படி அருள் செய்வேன்னு ஒரு வசனம் மாத்திரம் கிடையாதுங்க. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை தொடர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனி என்னதுங்க? எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருந்துச்சு இல்லையா? அதை ஆதாம் பறித்து புசித்து விடக்கூடாது, ஏன்னா அவன் நித்திய பாவியாய் மாறி விடுவான் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திலிருந்து அதை பிடிங்கி கொண்டு போய் எங்க வச்சுக்கிறார்? இப்போ பரதீசின் மத்தியில் வச்சுக்கிறார். பரலோகத்தில் இல்ல, பரதீசின் மத்தியில. இப்ப மரிக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம், நித்திரை அடைகிற பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்க பரதேசில தான் இருப்பாங்க. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கிருந்து வந்து பூமியை நியாயம் தீர்த்த பிற்பாடு தான் அந்த பரதேசிலிருந்து தான் நியாயம் தீர்த்து பரலோகத்துக்கு கூட்டுமாவார். ஸ்தோத்திரம். அது கூட பரலோகத்துக்கு கிடையாது, பரம எருசலேமுக்கு. அதுல 1000 வருஷம் வாழ்ந்த பிற்பாடு தான் அப்புறம் பரலோகம் போக போறோம். இப்ப பரலோகம்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் பரதேசின் மத்தியில நான் வச்சுக்கிறேன் இல்லையா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அது அந்த கனி எதுக்காக வச்சாரு? எதுக்காக வச்சாரு? 2 கனி வச்சாரு மரத்து தோட்டத்தில். எதுக்கு வச்சாருன்னு சொன்ன இல்லை, என்ன அது பர்பஸ் என்ன? கீழ்ப்படிதலா? ஸ்தோத்திரம். நான் நிறைய முறை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். என் கூடவே எப்போதும் இருக்கணும்னா ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவன்னா உறவு. நானே வாழ்ந்துப்பேன், ஆண்டவர் தான் தேவையில்லைன்னு சொன்னா இந்த கனியை புசி. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2 கனியை வச்சார் இல்லையா? அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி என்பது என்னன்னா, எப்போதும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் மட்டும் வந்து இல்ல உறவு, எப்போதும் 24x7 என்னோடு கூட உறவிலேயே இருப்பதற்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனி. இப்ப நீ ஜெயம் கொன்றீன்னா அந்த கனியை உனக்கு கொடுத்துருவேன்றார். அப்ப என்ன அர்த்தம்? என் கூடவே உன்னை வச்சு பண்றாரு. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல 2:11 வாசிங்க. எல்லாத்திலும் தெளிவா ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் தொடங்கும். ஸ்தோத்திரம். அது சொல்லிட்டு தான் இதை சொல்லுவாரு. வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. முதல் மரணம் எது? மரணம்னா என்னது? தேவனை விட்டு பிரிதல். ஜீவன்னா உறவு, மரணம்னா பிரிவு. நல்லா புரிஞ்சுங்க. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ ஆதாம் அந்த கனியை சாப்பிட்டானோ அப்பவே அவன் மரிச்சிட்டான்னு சொன்னாங்க இல்லையா? அவன் மரிக்கல, உயிரா தான் இருந்தார். ஆத்துமா மரித்து போயிருந்தது, தேவனை விட்டு பிரிந்து போயிருந்தது. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் வரும்போது உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 20வது அதிகாரம் வெளிப்படுத்தல்ல ஸ்தோத்திரம் 12வது வசனத்துல, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. 3 புஸ்தகம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகம், ஸ்தோத்திரம், அப்புறம் ஞாபக புஸ்தகம், வேறொரு ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஞாபக புஸ்தகம். 3 புஸ்தகத்திலையும் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நம்முடைய கிரியைகள் எழுதப்பட்டிருக்கும். அந்த கிரியைகள் எல்லாம் பார்த்து தான் நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுப்பார். இதுக்கு பேரு ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு.
கவனிங்க. ஸ்தோத்திரம். இது நடக்கும்போது நம்ம நித்திரை அடைந்தவர்களா இருந்தால், மரித்தவர்களா இருந்தால் எல்லாரும் எழுமணும். அது வாசிங்களேன் முழுசா. மரித்தோராகிய ஆ ஆ ஆ ஆ நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். கடைசி வசனம் சொல்லுது, அந்த புஸ்தகத்தில் நன்மையாக எழுதப்பட்டவைகளாக காணப்படாதவன் எவனோ அவன் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே, அக்னியின் கடல்ல போய் விழுறோம் இல்லையா, நரகத்துல, அதுக்கு பேர் தான் இரண்டாம் மரணம். மலையில சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இப்ப மரிக்கிறவன் இந்த பூமியில, அதாவது பரிசுத்தவான்களுக்கு மரணம் வருது, உலகத்துல இருக்கிறவங்களும் மரணம் வருது. இது மரணம் கிடையாது. ரெண்டாவது ஒரு மரணம் இருக்குது. ஆமே, அதுதான் நரகத்துக்கு கொண்டு போற மரணம். அல்ல சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்ல மாட்டீங்களே. இங்க என்ன சொல்ற 2:11, எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதம் அடைவது. அப்புறம் என்ன அர்த்தம்? ஜெயம் கொள்றான் எங்க போக மாட்டான்? நரகத்துக்கு. கையை தட்டுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. பரலோகம் போறதுக்கு ஜெயிக்கணும், நரகம் போவாதிருக்கிறதுக்கு ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவதாக அது 2:17 வாசிங்களேன். 2:17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இது மூன்றாவது கொடுக்கிற ஆசீர்வாதம். நாலாவது வெளிப்படுத்தல் 2:26, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்த என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 3:5, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவன் நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்புறம் 3:12, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். கடைசியா 2:21 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆமே, யாருக்கு அவர் தேவனா இருப்பார்? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்காம இந்த ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. அவர் தெளிவா எழுதி வச்சுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லி எழுதின வசனங்கள் இது. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்களேன், வெளிப்படுத்தல் 1:2 வசனங்களை வாசிங்க. ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இயேசு கிறிஸ்து அவருடைய தூதன் கிட்ட அதை கொடுத்து அவன் யோவான் கிட்ட கொடுத்ததுமாகிய வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென். புதிய ஏற்பாட்டோட தீர்க்க தரிசன புஸ்தகம் இது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பிதாவாகி தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை இயேசுவினிடத்துல சொல்லுவார். இயேசு அவருக்கு ஒரு தூதன் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லி அந்த தூதன் இங்க ஊழியம் செய்யற ஊழியக்காரராகி எங்க கிட்ட சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இப்படித்தான் வசனம் பரலோகத்திலிருந்து உண்டாகி வருகிறது. இதுதான் வசனம் வர்ற புரோட்டோகால். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பேச, அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் மட்டுமே இப்படிதான் பூமியில நடக்குது. அப்ப இதை சொன்னது எல்லாம் பிதாவாகிய தேவன் சொன்னது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதனால நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை ஆண்டவர் நேசித்து இந்த சத்தியங்களை கொடுத்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையும் 0% வாஞ்சை கூட நான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் வரல. ஸ்தோத்திரம். வரலவே இல்லை. ஸ்தோத்திரம். ஜெயிக்கணுன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு வந்துக்குது? ஜெயிச்சா தாங்க போக முடியும்ன்றேன். ஸ்தோத்திரம். அதை மறுபடியும் கேட்கணுன்ற எண்ணம் கூட வர மாட்டேங்குது. அப்புறம் எங்க ஜெயிக்கிறது? அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சபையில ஆராதிக்கிற ஒரு விசுவாசி, ஒரு டிரைவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சபை நடத்துறாரு, அந்த சபையில ஆராதிக்கிற ஒரு விசுவாசி, ஒரு டிரைவர். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 பேரும் ஒரே நாள்ல சேர்த்து போட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். பரலோகத்துல போய் நிக்கிறாங்க. இது பரலோகத்துல இல்ல,
கற்பனை கதை. அதனால இதெல்லாம் இருக்குதா பாஸ்டர்னு கேட்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகத்தில் போய் நிற்கிறாங்க. தூதன் பார்க்குறான். முன்னாடி டிரைவர் நிற்கிறாரு, பின்னாடி பாஸ்டர் நிற்கிறாரு. தூதன் டிரைவரை பார்த்தோடனே லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, போ அதை பேர் அந்த 2வது பில்டிங் தங்க வீடு உனக்கு போ அங்கன்ட்டான். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னது புக் எடுத்து பார்த்துட்டு, உனக்கு அந்த தெருவில் இருக்கிற 2வது தங்க வீடு உனக்கு தான் போயான்ட்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தானே போய்கிறாரு. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், வந்து நான் உங்களை சேர்த்துக்கணும்னு சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு வீடு அங்கே கொடுத்துட்டாரு. அடுத்தது பாஸ்டர் கம்பெருமா நிற்கிறாரு. அவனுக்கு 1 அடுக்கு தங்க வீடு, நமக்கு எப்படியும் ஒரு 3 அடுக்கு கோல்டு வீடு கிடைக்குன்னு நினச்சி நிற்கிறாரு. ஸ்தோத்திரம். காலெல்லாம் தூக்கி விட்டுக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் பார்த்துட்டு ஸ்தோத்திரம். அது அந்த ரோட்டு ஓரமாக பிளாட்பாரத்தில் போய் படுக்கணும். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் தானே சொல்கிறேன், நல்லா சரிங்களேன், உங்களுக்கு ஜாலியாக தானே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் கோபம் வந்துடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நடத்துகிற சபையில் விசுவாசியாமன், அவனுக்கு 1 அடுக்கு மாடி தங்க வீடான், நான் பாஸ்டர் எனக்கு எங்க வீடு இடம், நியாயம்னு தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பரலோகத்தில் நடக்குது இது சம்பவம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். உடனே அந்த தூதன் கூப்பிட்டான். ரொம்ப டென்ஷனாக வந்தீங்கவா. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை நம்பி ஒரு 50 பேரை, ஒரு 100 பேரை ஸ்தோத்திரம் தெய்வ பயத்தில் நடத்துவேன்னு சொல்லி கொடுத்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாரத்தில் நல்லா அவங்களுக்கு ஏசியை போட்டு தூங்க வச்சு அனுப்புகிறேன். ஒன்று கூட சபையில் வந்து என்ன பண்ண மாட்டேங்குது, தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளுகிறதே இல்லை. வாரம் இப்படியே என்ன பண்ணிக்கிறேன், நீ 50-100 ஆத்துமாக்களை நரகத்தில் தள்ளி இருக்கிற. உனக்கு இது கொடுத்ததே பெருசு. ஆமே 3 மணி நேரம் கொடுத்தான்னா பண்ணி வச்சுட, நல்லா ஏசியை போட்டு ஃபேனை போட்டு சர்ச்சில் வந்து தூங்க வச்சு ஒரு தெய்வ பயமே இல்லாமல் இப்போ பேசுனீங்க பாரு, ஒரு தெய்வ பயமே இல்லாமல் ஸ்தோத்திரம் நீ அமிச்சிக்கிறையா, அதனால உனக்கு இது இந்த இடமே. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எத்தனை பேர் பஸ்ஸில் ஏறினாலும் ஆமே அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஸ்டேரிங்கை பிடிச்சார்னா அவர் ஓட்டுற ஓட்டத்தை பார்த்துட்டு, கடவுளே எப்படியாவது எங்களை கொண்டு போய் சேர்த்துருன்னு ஓட்டுற 1 மணி நேரமும் என்னையே பார்க்கும்படி என்னையே நோக்கி கூப்பிடும்படி செஞ்சாரியா. அதனால அவர் வண்டியில் ஏறினா ஒவ்வொரு ஆத்மாவும் எங்க கொண்டாந்து சேர்த்துக்கிறாரு. இப்ப சொல்லு, உனக்கு இதுவே பெருசு தானே, அதிகம் தானே, புரியுதா இல்லையா? இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. பஸ்ல ஏறி உட்காந்தோடனே இவர் ஸ்டேரிங்கை பிடிச்சி மெச்சார்னா அது பயந்து என்ன தான் பண்ணோம், ஆண்டவரே எப்படியாவது என்ன பண்ண 1 மணி நேரம் அப்படியே பிடிச்சி உயிரை கையில பிடிச்சின்னு அல்லையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நினைப்பிலேயே ஆண்டவரே காப்பாத்துனே வச்சிருந்துக்கிறான் 1 மணி நேரம். அவன் ஏன் நினைப்பிலேயே வச்சிருந்துக்கிறான். இது மாதிரி நிறைய ஆத்மா கொண்டாந்து எங்க சேர்த்துக்கிறான். நீ என்ன பண்ணிக்கிற, உன்னாண்ட ஆத்மா கொடுத்தா தூங்க வச்சு நரகத்துக்கு காமிச்சிக்கிற. ஸ்தோத்திரம். அதனால உனக்கு இதுவே மேல் அப்படின்னாரும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால சபை என்பது ஸ்தோத்திரம் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு இடம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க நீங்க வந்து ஒழுங்கா எதுவுமே மாறாம இருந்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடையாது, எனக்கு. அல்ல சொல்ல மாட்டீங்களே, அதனால பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தானே எப்படின்னா வாங்கின்னு போயா, நாங்கள் இப்படி தான் யார் பண்ணுறீங்களா. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பார்க்கறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் வந்தோடனே சொன்னேன் ஸ்தோத்திரம், எத்தனை வருஷம் ஞாபகத்துன்னு தெரியல, போன வருஷம் ஸ்தோத்திரம் 1ஆம் தேதி தான் வந்தேன். ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தாபனத்தில் எனக்கு கொடுத்த ஆர்டரில் 2 ஆண்டுகள் அங்கே ஊழியம் செய்யும்படின்னு போட்டுக்குது. ஸ்தோத்திரம். நான் வந்த உடனே இங்கே ஒரு வார்த்தையை சொன்னேன். என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு 18வது ஆண்டில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். இது எனக்கு 7வது சபை. நான் போய் ஊழியம் செய்திருக்கிற எந்த சபையிலும் ஒரு அடக்க ஆராதனையை நான் பண்ணதே கிடையாது. சாவு வந்ததே கிடையாது எங்கள் சபையில், நான் போன சபையில். இங்கேயும் வந்து கடவுளை கிருபையில் ஸ்தோத்திரம் 1 வருஷத்தை முடிச்சிட்டேன், 2வது வருஷத்தில் வந்திருக்கிறேன். சாவே இங்கே கிடையாது. எப்படி சொன்னேன் ஸ்தோத்திரம், ஏன்னா நான் கொடுக்குற சத்தியம். ஆமே அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை எல்லாத்துக்கும் விலக்கி பாதுகாக்கும், உங்களுக்கு வியாதி வராது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கும், அதனால மரணமும் வராது அப்படின்னு சவாலா சொன்னேன். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கேட்டதானே நடக்கும். அதனால இன்னைக்கு நீங்க ஒரு முனைப்போடு கடந்து போக வேண்டும். நீங்க ஜெயித்தால் தான் ஸ்தோத்திரம் பரலோகத்தில் கண்டிப்பாக இருக்க முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதினதை தான் இந்த மாசம் வாக்குத்தத்தமா வாசிச்சோம். 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். தேவனால் பிறந்தால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். 3 காரியம் சொன்னேன். எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? 1 தேவனால் பிறக்கணும். 2வது அதுலேயே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற
ஜெயம் ரோமர் 8:37 கிறிஸ்துவின் அன்பினாலேன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால நீங்க பிறந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் தேவனால நீங்க பிறக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் நிறைய பேசிட்டேன். இப்போ அதை பேசணும்னா இந்த டாபிக் இன்னைக்கு முடிக்க முடியாது. இல்லை, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அதனால அந்த தெரிந்து கொள்ளுகிறவர்களைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம், பிறக்கும்படி செய்கிறார். தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பிறக்கும்படி செய்வார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய சவுலை பவுலாக தெரிந்து கொள்கிறார். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதற்காக இந்த பவுலை தெரிந்து கொண்டார்? தெரிந்து கொண்டால் தாங்க நீங்க அவர் தேவனால பிறக்க முடியும். அவர் தெரிந்து கொள்ளாமல் எதுவுமே பண்ண முடியாது. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. நிறைய பேசிட்டேன், இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணீங்க. தேவனுடைய பிரியம் இருக்கணும்னு பேசினேன். இப்போ சொல்றேன், அவர் உங்களை சூஸ் பண்ணணும், அவர் உங்களை தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம், உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த பவுலை ஏன் தெரிந்து கொண்டார்? அவன் ஒரு மோசமானவனாக, யூத ஜனங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறவனாக, ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது அதை ரசித்தவனாக. அது மாத்திரம் கிடையாது, இந்த ஜனங்களை நான் கண்டால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வரும்படியான ஆணையை பெற்றுக்கொண்டு மதியான வேளையில திரும்பி கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த சவுலை சந்திக்கிறார். ஆமென். ஏன் அவனை சந்தித்தார்? ஏன் அவனை தெரிந்து கொண்டார், பிடித்தார் என்று சொல்லி அவரே சாட்சி சொல்றார். 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல 15வது வசனத்துல வாசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ஆமென். ஏன் அவனை தெரிந்து கொண்டேன்? ஏங்க தெரிந்து கொண்டேன்? சவுலை ஏன் தெரிந்து கொண்டார்? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என் நாமத்தை அறிவிப்பான். இவனை தெரிஞ்சுக்கினா இவன் என்ன பண்ணுவான்? இப்ப உங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க எதுவும் அவருக்கு செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா? தெரிந்து கொள்ளனா உங்களால ஏதோ ஒன்று அவருக்கு நடக்கணுங்க. தெரிந்து கொள்ளுகிறவர்கள் தான் அவரால் பிறக்கும்படி செய்வார். நீங்க அவரால் பிறக்கவே இல்லை. பிறக்காம நீங்க ஜெயிக்கவே முடியாது. பிறக்காம விசுவாசம் உங்களுக்குள்ள வரவே வராது. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஏனென்றால் உங்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதுவுமே இல்லை. ஆமேன் ஆமேன் இல்லையா? இந்த சவுலை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அவன் ஒரு 20 வயசுல தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். அவனை தெரிந்து கொண்டதின் நோக்கம் எப்ப தெரிந்து கொண்டார் என்று கலாத்தியர் 1:15 சொல்றாரு. வாசித்து பாருங்க. கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து என்னை கிருபையினால் அழைத்த தேவன். எப்ப புஷ்டாராம்? 20 வயசுல தான் பார்க்கிறாரு, சந்திக்கிறாரு. ஆனா அப்பவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பிளான் பண்ணிட்டாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாயின் கருவில் இருக்கும் போதே அவனை பிரித்தெடுத்து அவருக்காய் வாழும்படியாக வைத்தார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம தெரிந்து கொள்ளப்படுவதற்கு நம்முடைய தாயின் கருவிலேயே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ளப்பட முடியும். நானும் 20 வயசுல தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். 20 வயசு ஆகும் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அதனாலதான் இன்றைக்கு தேவனால் பிறந்தவனாக, உலகத்தை ஜெயித்தவனாக முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஜெயிக்காமல் ஒரு ஆசீர்வாதத்தையும் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் ஜெயிப்பதற்கு முனைப்போடு தேவன் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு அர்ப்பணித்து அழுது புலம்புங்கள். ஆண்டவரே என்னை சூஸ் பண்ணுப்பா, என்னை தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை செலக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் உமக்காய் வாழ்வேன். உண்மையா சொல்லணும். சும்மா இங்க சொல்லிட்டு போயிட்டு ஒண்ணுமே சேர்த்து கிடையாது. ஒண்ணுமே சேர்த்து கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சுங்க பாட்டு பாடினா அப்பதான் 4 இருந்து வெளியே போகுது. அந்த பாட்டையும் அரைகுறையா பாடுறது, சும்மா ஒண்ணுமே என்னன்னே புரியல, ஒண்ணுமே புரியாமையே பாடிட்டு ஒண்ணுமே பண்ணாமையே போயிட்டு
போன வாரம் சொன்னேன், உங்களுக்கு பிரியமாய் நான் நடப்பதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாடினீங்க, ஜெபம் பண்ணீங்க, ஒப்பு கொடுத்தீங்க. நடந்தீங்களா பிரியமா? திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் எத்தனை அதிகாரம் படிச்சீங்க? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருப்பீங்க? எவ்வளவு நேரம் ஆராதனை பண்ணிருப்பீங்க? ஸ்தோத்திரம். இதெல்லாம் தானங்க பிரியமா நடந்தா தானங்க அவர் தெரிந்து கொள்வாரு. நீங்க ஒண்ணுமே பண்ணவே மாட்டீங்களே. ஸ்தோத்திரம். அதனால நீங்க எது பண்ணலினாலும் உங்க மேல எந்த தப்பும் இல்லை. வரப்போற பனிஷ்மெண்ட் எனக்கு தான். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. இதைத்தான் எபிரேயர் 13:17 சொல்றார். ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக ஆனபடியால். ஸ்தோத்திரம். உங்களை நடத்துகிறவர்கள் யாரு? உங்க ஆத்துமாவுக்கு கேரண்டியர் நாங்க தான். உங்க ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு கேரண்டி கொடுக்குறவங்க யாரு? நடத்துகிறவங்க நாங்க தான். அதனால व्यसனத்தோடு உங்களை நடத்தாதபடிக்கு அவர்களுக்கு அடங்கி ஒடுங்குங்கள்னு சொல்றாரு எபிரேயர் ஆக்கியோன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி தானே போடுது. அதனால வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவனால் பிறப்பதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா பரலோக கனவு பகல் கனவாய் மாறி போயிடும். இரண்டாவது, தேவனால் பிறந்தவங்களுக்கு தான் விசுவாசத்தை கொடுக்கிறார். கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது 12 பேரை தெரிந்து கொண்டார். 12 பேரை தெரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் உலகத்து ஜனங்களை பார்த்து சொல்லுவார், அற்ப விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியேன்னு. ஆனா இந்த சீஷர்களை பார்த்து சொல்லுவார், அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, அற்ப விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் என்ன ஆகணும்? முழுமை அடையணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் என்னதான் இருக்குது? விசுவாசம். என்ன விசுவாசம் இருக்குது? அற்ப விசுவாசம் இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் பூரணம் அடையணும். இதுக்கு என்ன பண்ண சொல்றாரு பாருங்களேன். தம்மால் ஏற்படுத்தப்பட்ட தீத்துவுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1வது அதிகாரம் 14வது வசனம். தீத்து 1:14. ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி. ஆமா ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? விசுவாசத்துல நீங்க ஆரோக்கியமா மாறணும். அற்ப விசுவாசமா இருக்கிற நீங்க ஆரோக்கியமான விசுவாசமாய் மாற வேண்டுமானால் உன்னை என்ன பண்ணுன்றாரு? கண்டிப்பாய் திட்டுன்றாரு. கவனிக்கிறீங்களா? கண்டிப்பா என்ன பண்ணுமா? திட்டுன்றாரு. வாரம் செய்யலாமா? சும்மாவே சாபம் விட்டாரு. நீங்க திட்டினா என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் சொல்றாரு அவங்க ஊழியக்காருக்கு, அவரால் ஏற்படுத்தப்பட்ட சபையிலே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற தீத்து என்கிற ஊழியக்காரர் எழுதும்போது, அவர்கள் விசுவாசத்துல வளரும்படியாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய். ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களுக்குள்ள விசுவாசமே இல்ல. ஸ்தோத்திரம். உங்க விசுவாசம் ஃபுல்லா மாத்திர மருந்து மேல தாங்குது. விசிட்டிங் போகும்போது அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு அப்படியே. ஸ்தோத்திரம். மாத்திரை தான் காப்பாத்துது, ஆண்டவர்லாம் காப்பாத்தல. அப்படியா? என்ன சொன்னாங்க சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்க. விசுவாசனா என்ன? இப்பதான் சொன்னேன், என் கூடவே இருக்கணும் அப்படின்னா ஜீவத்தின் கனியை சாப்பிடு. நான் உன்னை பார்த்துப்பேன். என் கூட இருந்தீங்கன்னா உன் தேவையெல்லாம் சந்திப்பேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வேன். என் கூடவே இருக்கணும்னா இதை சாப்பிடு. என் கூட இருக்க மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன் என் வேலையை அப்படின்னா இதை சாப்பிடு. இதான கண்டிஷனு. ஆதாம் எதை சாப்பிட்டாரு? நானே பார்த்துக்கிறேன். ஸ்தோத்திரம். எனக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நானே என்னையே அல்லது என்னை போல ஒரு மனிதனை சார்ந்து கொள்வதுதான் அவிசுவாசம். மலையில சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். விசுவாசம் உங்களுக்கு இல்ல. விசுவாசம் இல்லாம நீங்க உலகத்தை ஜெயிக்க முடியாதுங்க. ஸ்தோத்திரம். விசுவாசம்னா என்ன? ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வாருங்க. அவரால் செய்ய முடியாது இருக்குதா? தேவனால் எல்லாம் கூடும் தானே. அதான் விசுவாசம். அதை நினைக்கத்தானே விசுவாசம். அப்புறம் அதை நீங்க நினைக்க மாட்டீங்களே, அப்புறம் எப்படி நீங்க விசுவாசத்துல வளருவீங்க? விசுவாசத்துல எப்படி வளருவீங்க? விசுவாசத்துல நம்ம வளர்ந்தாதாங்க
விசுவாசனால் தாங்க உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தில் நம்ம வளரணும். அப்ப அற்ப விசுவாசமா இருக்கிற நம்மை ஆண்டவர் டெவலப் பண்ணும்படியாக தான், ஸ்தோத்திரம், இந்த பேதுரு விசுவாசத்துல கம்மியா இருந்ததுனால தான் மறுதலிச்சு ஓடிட்டாரு. அவரை பிடிச்சு கொண்டாந்து மேல் வீட்டாரையில உட்கார வச்சு, ஸ்தோத்திரம், அவர்களை ஸ்தோத்திரம் காத்திருக்க வச்சு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஆமென். அதுல இருந்து அவன் ஆயிட்டான், விசுவாசத்துல எழுந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் பேசுறான். பயந்து இயேசுவே தெரியாதுன்னு ஓடினாலு, இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் எடுத்து கொலை செய்தீர்கள், பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள்னு சொன்னான். விசுவாசமா தைரியமா அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அந்த ஆவிதான் நாம ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள கொடுத்தாச்சு இல்ல, அப்ப ஏன் நமக்குள்ள விசுவாசம் வர மாட்டேங்குது? அதாவது ஆண்டவர் எடுத்துக்கொள்ள பெறத்துக்கு முன்னாடி, இந்த அபிஷேகத்தை பெறத்துக்கு முன்னாடி பேதுரு, யோவான், யாக்கோபுலாம் ஜெபித்தார்கள்னு வசனம் நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா வர்ஷிப் பண்ணும்போது ஐயா சொன்னார் பாருங்க, அது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தான் ஜெப வேலையாகிய 3ஆம் மணி வேலையில ஜெபிப்பதற்கு எங்க போனாங்க? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் வந்தா தான் ஜெபம் வரும். விசுவாசம் இல்லாம எப்படி ஜெபிப்பீங்க? மார்க் 1:23 வாசிங்க. ஜெபம்னா என்னது? ஸ்தோத்திரம். விசுவாசம்னா என்னது? வாசிங்க. மார்க் 1:23, சாரி 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மார்க் 11:20, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாக்கோபு 1:6 சந்தேகப்பட்ட ஒண்ணுமே நடக்காது. அப்ப யோவானும் பேதுருவும் அந்த சப்பானியை தூக்கி விசுவாசமா தானே விட்டுருப்பாங்க, சந்தேகம் இல்லாம. அதனால என்ன பண்ணிட்டான்? நடந்துட்டான். கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும்னா 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, விசுவாசத்தின் ஆவி கிரியை செய்யணும். நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி விசுவாசத்தின் ஆவியை கிரியை செய்யணுங்க. இல்லைன்னா உங்களால விசுவாசிக்க முடியாது. சர்ச்சுக்கும் வருவீங்க, ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்பீங்க. இதுக்கு நீங்க சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஜெயித்த வெற்றி பெற்ற ஒரு ஆவியை உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறேன். அதுல எல்லாமே இருக்குது. சுகம், பலன், ஆரோக்கியம், வசதி எல்லாங்குது. ஆனா ஒன்னும் நம்ம என்ன பண்றதில்ல, அதை நோக்கி பார்க்கறது கிடையவே கிடையாது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம்னா என்னங்க? நீங்க தான் எல்லாரும் விழுந்துருத்துங்க ஒரு காலில், அவ்வளவுதாங்க. ஸ்தோத்திரம். என்னை வாழ வச்சாலும் சரி, என்னை சாக வச்சாலும் சரி. நல்லா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் உங்களை சாவடிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். செல்லாம்மா வீட்டுக்கு போய் பேசுங்க. இங்க என்ன பேசினுக்கிறீங்க? வீட்டுக்கு போய் பேசலாமா ஃப்ரீயா? புரியுதா? ஸ்தோத்திரம். நீங்க தான் என்னை வாழ வச்சுக்கிறீங்க. அப்ப என்னை அல்பாயுசுல என்னை இங்க பூமியில பிறக்க வச்சுக்கிறாருன்னா ஒரு நோக்கம் எல்லாத்தையுமே பிறக்க வச்சிருப்பாரு. அந்த நோக்கம் நிறைவேறாம கண்டிப்பா உங்களை இந்த பூமியிலிருந்து எடுக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாச குறைவு என்னத்தை கொண்டு வரும்? பயத்தை கொண்டு வந்துடும். ஸ்தோத்திரம். அப்ப பயப்படவே கூடாது அப்படின்றதுக்காக பைபிள்ல நிறைய இடத்துல பயப்படாதுன்னு எழுதி வச்சுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல நம்ம வளர வேண்டும். விசுவாசத்துல வளர்ந்தா தாங்க ஜெயிக்க முடியும். நீங்க சபைக்கு ஏன் வரீங்கன்னு எனக்கு தெரியல. சபைக்கு ஏன் வரீங்கன்னே தெரியல. எதுக்கு சபைக்கு வரீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக இங்கே கூத்தடிச்சுட்டு போகலானா? ஒரு நோக்கமே இல்லையா? ஒரு எதிர்கால திட்டமே இல்லையா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எதுவுமே நோக்கமே இல்லாமல் யாரீங்க? பாஸ்டர் ஏன் வரலன்னு கேட்பாருண்ணா. எதுக்குங்க? நல்லா இருக்கணும். நான் ஸ்தோத்திரம் பூமியில் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓட்டம் இங்கே முடியணும். எங்கே போனோம்? அப்போ சும்மாவே எப்படி போயிட முடியும்? சப்பிக்கு வந்தா போயிட முடியுமா? சர்ச்சுக்கு வந்துட்டவங்களாம் பரலவங்க போயிட்டாங்கன்னு என்ன இருக்குதா பைபிளில்? ஸ்தோத்திரம். இல்லவே இல்லையே. என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கடைபிடித்தால் தானே. அதான் சொன்ன புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அதுல பாக்குறாரு. மறுபடியும் வாசிங்க. வெளிப்படுத்தல், சாரி, ஆமா, வெளிப்படுத்தல் 20:12. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பைபிள் எல்லாரும் படிக்க வேணான்ற நானு. கவனிங்க. மரித்தோராகிய பெரியோரையும் சிறியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. பார்த்தீங்களா?
நீங்க நடக்கிறத என்ன அளவுக்கு வசனத்தை கை கொண்டு நடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்க பேர்ல அக்கௌண்ட் ஆகினேக்குது. அக்கௌண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மெமரி கார்டு போட்டு வச்சுருங்க ஃபோனில், எவ்வளோ சைஸ் இருக்குது? அது ஜிபிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இல்லையா? அதில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாட்டு ஏற்றுறேன். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் மாடல் தான் அது கண்டுபிடிச்சது. பரலோகத்தில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றா இருக்குது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகினே இருக்குங்க. நீங்கள் வசனத்துப்படி நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ரெக்கார்ட் ஆகினே இருக்கும். அதை வச்சு தான் நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதனால் புரிந்து கொண்டு நடங்கள். அதனால தான் ஸ்தோத்திரம், எனக்கு நாளைக்கு வேணாம் ஆண்டவரே, இன்னைக்கே ஓட்ட முடிஞ்சாலும் நல்லதுன்னு நினைப்பேன். ஏன்னா நாளைக்கு அந்த பாடு ரெடியாக இருக்குது. ஆமே, ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால பாவம் கூடுமா குறையுமா? இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் என்ன எடுத்துங்க ஆண்டவரேன்றது என்னுடைய ஆசை. ஸ்தோத்திரம். வாழ்ந்தது போதும். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா நீ நிறைய பேருக்கு இன்னும் சுவிசேஷ சத்தியத்தை சொல்லணும்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால புரிந்து கொள்ளுங்கள், நாம் விசுவாசத்துல தான் செய்ய முடியும். இந்த விசுவாசம் நமக்குள்ள குறையும் போது எந்த நன்மையும் நமக்கு இந்த உலகத்துல கிடைக்காது. அதே சமயம் ஸ்தோத்திரம், நம்ம பரலோகம் போக முடியாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு விசுவாசத்தில் வளருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த டாபிக்கு போக போகிறேன். அதுதான் நான் இந்த வாரம் பேச வேண்டிய டாபிக்கு. எல்லாரும் மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 17 வசனம் முதல் நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நான் சம்பவத்தை சொல்லிடுறேன், நீங்கள் கவனிங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். நம்ம எப்படி அதை புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றத ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். இயேசுவும் யோவானும் பேதுருவும் மறுரூப மலைக்கு போயிட்டு எலியாவாண்டியும் மோசையாண்டியும் பேசிட்டு வராங்க. வரும்போது 17வது வசனத்துல, அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அலைக்கழித்து அவன் அப்பொழுது நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். இதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறான். இயேசு வந்து சொல்றான் ஒரு விஷயத்த, என் பையனை ஒரு ஆவி பிடிக்குது. அப்படி அந்த ஆவி பிடிக்கும் போதெல்லாம் வரும்போதெல்லாம் அவன் அலைக்கழித்து நுரை தள்ளி விழுந்து விடுகிறான். அதனால அவனுக்காக ஜெபம் பண்ணும்படி உங்களிடத்துல கொண்டு வந்த நீங்க காணோம். அதனால உங்க சீஷர்கள் இங்க இருந்தாங்க, மீதி 10 பேர், அவங்களாண்ட கொண்டு போனேன், அவங்களால முடியல அப்படின்னு சொன்ன உடனேயே இயேசு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர்களை கடிந்து கொண்டு, அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. கோவம் வந்துச்சு. என்னய்யா? ஸ்தோத்திரம். விசுவாசமே இல்லாம இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களை கடிந்து கொண்டு அந்த பையனை கொண்டு வர சொல்லி, ஊமையும் செவிடுமான ஆவியவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னாரு. அவன் உடனே கீழே விழுந்து நுரை தள்ளி செத்தவனை போல மாறினான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, இது இவனுக்கு உண்டாகி எத்தனை காலம் ஆயிற்று? உடனே அவர் சொல்றாரு, சிறு வயது முதல் இருக்கிறது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சிறு வயது முதல் இவனுக்கு இருக்கிறது என்று அவங்க தகப்பன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை எதையாகிலும் செய்து என் மகனுக்கு சுகத்தை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம், சொல்லுங்க சத்தமா, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவி விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். காலில் விழுந்துட்டான். விசுவாசிக்கிறேன், அதே சமயம் எனக்குள்ள என்ன இருக்குது? அவிசுவாசமும் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் இப்ப விசுவாசிக்கணும்னா என் அவிசுவாசம் என்னை விட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, புரியுதா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்குள்ளே கிரியை செய்கிற அவிசுவாசத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கள் என்று சரண்டர் பண்ண உடனே ஆண்டவர் அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கிவிட்டு அவனுடைய விசுவாசத்தின் மூலமாய் அவருடைய மகனுக்கு சுகத்தை பெற்று தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதிகமா நீங்க மார்க்ல வாசித்தீங்கன்னா, அநேகர் அவிசுவாசிகளா இருந்தபடினாலே அவரால் அற்புதங்கள் செய்ய முடியவில்லை என்று அதே
அதிகாரத்துல இருக்குது. ஸ்தோத்திரம். 7வது அதிகாரத்துல இருக்குது. வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவிசுவாசம் உள்ள மனுஷனுக்கு அற்புதங்கள் நடக்காது. இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லாம். சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம். ஆமா, 1993 எனக்கு இருந்த ஒரு கொடிய வியாதி ஆண்டவர் சுகம் தந்து விட்டார் என்று விசுவாசித்து மாத்திரை மருந்து அன்னைக்கு தூக்கி போட்டேன். இதுவரையிலும் எடுக்கல. 34 வருஷமாய் கர்த்தர் என்னை விசுவாசத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே, வெளியே சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்ததே இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு இல்லையா? விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்துல தான் நடந்து கொண்டிருக்கிறேன். நீங்க ஏன் அதை நடக்க முடியல? ஏன்னா நீங்க இன்னும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. நீங்க என்ன பண்ணுங்களே தெரியல. நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் ஸ்தோத்திரம், நீங்க எடுக்கிற பிரயாசம் எல்லாம் வேஸ்ட். சரி, இப்போ அந்த பையனுக்கு சுகத்தை கொடுத்து விட்ட பிற்பாடு சீஷர்கள் அவரிடத்துல தனித்து வந்து, ஆமென், ஆண்டவரே எங்களால ஏன்பா அந்த பேயை ஓட்டமும் இல்லை? ஆமென், அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கேட்டாங்க இல்லையா? வாசிமா தொடர்ந்து. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இதை தான் நம்மளால ஊச்சிப்பாங்க. பேய ஓட்டணும்னா என்ன பண்ணுவான்? உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தான் ஓட்ட முடியும். அதனால உங்க வீட்டில் நாளைக்கு எல்லாம் பாஸ்டிங் போட்டுருங்க. நானும் பாஸ்டிங்க வரேன். உங்க வீட்டில் என்ன பண்றேன்? ஜபம் வைப்போம். கண்டிப்பா அந்த பேயை ஓட்டிலான்னு சொல்ற நிறைய பாஸ்டர்கள் உண்டு. ஆமென். ஆனா இயேசு சொன்னது அந்த செவிடும் ஊமையமான ஆவியை ஓட்டுறதுக்கு இல்ல, அவிசுவாசமா ஆவியை ஓட்டுறதுக்கு உபவாசம் ஜபம் வேணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்க ஒவ்வொருவருக்குள்ள என்ன ஆவி இருக்குது? அவிசுவாசத்தின் ஆவி இருக்குது. அதுதான் விசுவாசிக்க முடியாம உங்களை பண்ணுது. அந்த பிள்ளையின் தகப்பனா தானே சொன்னாரு, விசுவாசிக்கிற ஆண்டவரே ஆகில எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யன்னு கேட்டார் இல்லையா? அப்ப நம்ம விசுவாசிக்க முடியாமல் தடுப்பது எது? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அதைத்தான் என்ன பண்ண, நம்ம எப்படி போவோம்? இந்த ஜாதி பிசாசு, இது ஜாதி பிசாசு எதுல இருந்துக்குது? ஆதாம்ல இருந்துக்குது. ஜாதி பிசாசு இது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இது அவ்வளவு சீக்கிரம் போகாது. விசுவாசம் உங்களுக்கு வளரணும்னா அவிசுவாசம் நீங்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவிசுவாசம் நீங்குவதற்கு நீங்கள் உபவாசம் போட்டு நல்ல ஃபாஸ்டிங் போட்டு, ஸ்தோத்திரம், 40 நாள் அதுக்கு தான் சொன்னேன் நான். ஸ்தோத்திரம், இதெல்லாம் போக்குறதுக்கு தான் போட சொன்னேன். எத்தனை பேர் போட்டீங்க தெரியல, போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னு தெரியல, ஒண்ணுமே நீங்கின மாதிரி தெரியல, விசுவாசத்துல வளர்ந்த மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். உபவாசிப்பதற்கான நல்ல வாய்ப்பு அப்ப கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். உபவாசிப்பதற்கான நல்ல வாய்ப்பு. 1 வேளை 2 வேளை 3 வேளை பாஸ்டிங் போட்டா தாங்க இந்த அவிசுவாசம் நீங்கன்னு சொன்னா அதை ஒருத்தரும் செய்யல. ஸ்தோத்திரம். ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்தோத்திரம், கவனிங்க, அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஒண்ணுமே சொல்றத செய்யாமையே அவன் அப்படியே போனான். வீட்டு பாடம் பண்ணாம, ஹோம்ஒர்க் பண்ணாம, எதுவுமே பண்றது இல்லை அவன். ஸ்தோத்திரம். டீச்சர் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. கடைசியில் எக்ஸாம் வரும். யாருக்கு நஷ்டம்? பையனுக்கு தான். டீச்சருக்கு ஏதாவது நஷ்டமா? அதில் பார்த்துங்க, எனக்கு ஒரு நஷ்டமோ இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் ஹோம்ஒர்க் யாரும் பண்ணுறதே இல்லை. ஸ்தோத்திரம். டெய்லி பைபிள் படி, டெய்லி ஜெபம் பண்ணு, டெய்லி ஆராதனை பண்ணுறது தான் ஹோம்ஒர்க்கு. பண்ணுறீங்களா? அதை பண்ணுறதே இல்லை. சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கட்சியில் யாருக்கு பிரச்சனை? எக்ஸாம் வரப்போகுது, ஜெயிக்கணும். ஜெயிப்பீங்களா? இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. அதனால விசுவாசத்துல வாங்க. ஆண்டவரால முடியாது ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. பாருப்பா, உன் சாபத்துக்காக நான் என் உடம்புல காயத்தை வாங்கி வச்சுக்கிறேன். பாருப்பா, சாபம் உன் வியாதிக்கு நான் அடி வாங்கிக்கிறேன். பாருப்பா, இதை பாருப்பா, இதை விட என்ன உனக்கு மருந்து வேணும்? நாம மாத்திரையை போட்டு ஆண்டவரை கேவலப்படுத்துறோம். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆண்டவரை, அவருடைய பாடுகளை கேவலப்படுத்துறோம். ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்துல நீ நடந்து வரவில்லை என்றால், யூதா 6வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து, வாசிங்க, எகிப்து தேசத்திலிருந்து யூதா 6, எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து 4 யூதா 4 வாசிங்களேன். கீழே இருக்குத
ம் 5 நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கவனிங்க, நல்லா கவனிங்க, கவனமா. நீங்க முன்னமே அறிந்திருந்தாலும் நான் ஒரு விஷயம் நினைப்பூட்டுறேன்றாரு. நினைப்பூட்டுறேன், உங்களுக்கு ஒரு முறை ரிமைண்ட் பண்றேன்றாரு. நீங்க முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு ரட்சித்த பின்பு எகிப்து தேசத்திலிருந்து ரட்சித்த பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ரட்சித்த பின்பு, எகிப்து தேசத்திலிருந்து ரட்சித்து அழைத்து கொண்டு வந்த பின்பு யாரெல்லாம் விசுவாசிக்கவில்லையோ அவர்களை எல்லாம் வழியிலே அழித்தார். தேவன் அழிப்பாரா? இது முன்னமே நமக்கு தெரியும் தானே. கானான்லேருந்து புறப்பட்ட, எகிப்திலிருந்து புறப்பட்ட 6 லட்சம் பேர்ல 5,99,998 பேர் ஆண்டவர் அழித்து விட்டார். காரணம் என்ன தெரியுமா? ஒரே காரணம். அவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை என்று அவர்களை அழித்த தேவன் நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா நம்மளை கொண்டு போய் கானான்ல, பரம கானான்ல சேர்ப்பாரா, வழியில் அழிப்பாரா? அப்ப என்ன பண்ண? நீங்க கண்டிப்பா விசுவாசத்தை டெவலப் பண்ணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு போதும், இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இதுதான் விசுவாசம். இயேசு எனக்கு போதுங்க, இயேசு எனக்கு போதும் என்பதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் தாங்க எல்லாத்துக்குமே பேசிக். இந்த விசுவாசத்தை நல்லா நீங்க ஸ்தோத்திரம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஸ்தோத்திரம் எபேசியர் 2:9 வாசிங்க. ஸ்தோத்திரம் எபேசியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பை குறித்து எழுதும் போது இப்படியே எழுதுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா, ஆவியின் ரட்சிப்பு. அது எப்படி நடந்தது? விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு. கவனிங்க, நல்லா கவனிங்க. விசுவாசம் எல்லாத்துக்கும் பேசு. ரட்சிக்கப்பட்டதே நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு தேவனுடைய குமாரன் என்னுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில வந்து கிருபைன்றது ஆண்டவர். கவனிங்க, ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தருவாங்களா? ஆசாப். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்ப ஆசாப் வந்து விசுவாசி. ஸ்தோத்திரம், அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இவர் விசுவாசத்தினாலே ஆண்டவரே ரட்சியம் என்று கரத்தை நீட்டுகிறார். எனக்கு நேரம் விசுவாசத்தினால கரத்தை நீட்டார். நல்லா புரியுதா? விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவரே ரட்சியம் சொல்ல மாட்டார். தூக்கி வை. ஆண்டவரே ரட்சியம் என்று கரத்தை நீட்டும் போது மனதுருக்கமுள்ள ஆண்டவர் கிருபையை கொடுத்து கையை பிடிக்கிறார். ஆமென். அவர் கிருபை. ஆமென். கிருபையும் விசுவாசமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் கையை பிடிச்சி தூக்க வந்தனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அப்படிதான் நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு எப்படி வந்தது? நீங்க விசுவாசித்தபடினாலே அவர் கிருபையை கொடுக்கிறார். அப்ப விசுவாசிக்கலனா எதுவுமே போலாம். கையை தட்டுங்களா, ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிருபையை கொடுப்பார், அவங்களுக்கு தான் ரட்சிப்பையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப விசுவாசம் தான் எல்லாத்துக்குமே பேசுங்க. நீங்க விசுவாசிக்காம ஒன்றையும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால நீங்க விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது என்னென்றால், ஆண்டவரே எது நடந்தாலும் என் வாழ்க்கையில நீங்க தான். வட்டி கடையை தாண்டி போக மாட்டேன், ஹாஸ்பிட்டல தேடி போக மாட்டேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மற்ற வீட்டாண்ட போய் கடன் வாங்க நிற்க மாட்டேன். ஸ்தோத்திரம். எது இருந்தாலும் நீங்க பாத்துங்கப்பான்னு சொல்றது தான் விசுவாசம். செய்வீங்களா? எத்தனை பேர் செய்வீங்க? நீங்க விசுவாசத்தினாலதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்காம ஜெயிக்கவே முடியாது. 3வது ரோமர் 8:37 எடுப்போம். சீக்கிரமா ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸ்தோத்திரம். நான் சுருக்கமா சொல்லிடுறேன், கவனிங்க. நாம் கீழே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கும். எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் நாம் ஜெயிக்க வேண்டுமானால், நாம் அதிலிருந்து வெற்றி பெற வேண்டுமானால், ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். 36 35 கூட வாசிக்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அது கீழே 38, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வர பிரச்சனைன்றாரு. நம்முடைய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்தது, உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது இதுல ஜெயிக்கணும்னா, ஆமே, இந்த பிரச்சனை இருந்தெல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னா, கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்லினுக்கிறேன். இதுல நீங்க ஜெயிக்கணும் இல்லையா? உபத்திரவத்தை ஜெயிக்கணும், பாடுகளை ஜெயிக்கணும், போராட்டத்தை ஜெயிக்கணும், நிர்வாணத்தை ஜெயிக்கணும், பசி பட்டினி எல்லாத்தையும் ஜெயிக்கணும் இல்லையா? இதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. அதான் 37, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மோர் தேன் கான்கரர், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். டோட்டலி விக்டோரி. எப்படி ஜெயிக்க முடியும்? இவ்வளவு சொல்லிட்டேன், இன்னும் புரியலையா? இதெல்லாம் நாம் ஜெயிக்கிறோம்னா எப்படி? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே தான் ஜெயிக்க முடியும், மற்றபடி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்க இதெல்லாம் ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா, இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த லிஸ்ட்டை ஜெயிக்கணும்னா அவருடைய அன்பு தான் வேணும். அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்த அந்த அன்பினால தான் ஜெயிக்க முடியும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நம்ம இடத்துல அன்பு கூறணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அன்பு கூறுவேன் பாட்டு போயிடலாம், அது இல்லை கதை. ஸ்தோத்திரம். நான் அன்பு கூறுவேன்னு பாடிட்டு போவதில்லை. அவர் எந்த அளவுக்கு உண்மை நேசிக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். தேவன் நம்ம எல்லாரையும் நேசித்தபடியினாலே அவருடைய பிள்ளையே நமக்காக கொடுத்தார். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்த்து. ஆனா இண்டிவிஜுவலா, தனித்தனியா எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார், ஆமே, அதைத்தான் நீங்க எதிர்பார்க்கணும், அதைத்தான் கேட்கணும். இப்ப ஒரு பண கஷ்டம் வருது, உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஒரு அவிசுவாசி என்னத்தை கேட்பான்? என்ன கேட்பான்? கடன் தேவை, பண தேவை இருக்குது, ஸ்தோத்திரம், எனக்கு பணம் வேணும்னு தான் கேட்பான். ஆனா தேவனுடைய பிள்ளை எதை கேட்கக்கூடாது? பணம் வேணும்னா எந்த பணம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆண்டவரே உங்க அன்பை தாங்கப்பா. அன்பினால தான் நான் இதை என்ன பண்ண முடியும். புரியுதா இல்லையா? தேவனுடைய பிள்ளை எதை கேட்கணும்? உங்க வீட்டுல பிரச்சனையா, எவ்வளவு பிரச்சனையா அந்த அளவுக்கு உங்க அன்பு எனக்கு. அன்பு குறைச்சனால தான் இதெல்லாம் நடக்குது. ஆண்டவர் அன்பு கூர்ந்தாருன்னா இது எல்லாமே என்ன பண்றோம், நம்ம ஜெயிச்சிருவோம். புரியுதா? இதெல்லாம் புரிஞ்சவங்க இல்லை சொல்லுங்க. ஆண்டுடைய அன்பு குறையும் போது தான் குடும்பத்துல பிரச்சனை, ஆணுடைய அன்பு குறையும் போது தான் கடன் பிரச்சனை, ஆணுடைய அன்பு குறையும் போது தான் வியாதி. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தள்ளப்படும் போது நாம் கேட்க வேண்டியது பணத்தை அல்ல, மருந்தை அல்ல. ஸ்தோத்திரம். எதை கேட்கணும்? அன்பை கொடுங்கப்பா. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க அன்பு எந்த அளவுக்கு எனக்கு அதிகமா கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் இதெல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு மூன்றாவது நம்ம பயன்படுத்தப்பட வேண்டிய ஆயுதம், முதலாவது தேவனால் பிறக்கணும், இரண்டாவது விசுவாசம், மூணாவது அவருடைய அன்பினால தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால அவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு நாம் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு நாம் எப்படி பாத்திரவானாய் நடந்து கொள்வது என்பதுதான் அடுத்த மாசம் செய்தி. உங்களுக்கு கேட்கிற பாக்கியம் இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நீங்க உங்க ஜெபத்தை மாத்தணும், உங்க ஸ்டைலை மாத்தணும். என்னன்னு மாத்தணும்? என்ன கேட்கணும்? உங்களுக்கு 500 ரூபாய் நாளைக்கு சீட்டு கட்டணும், பண்டு கட்டணும்னா போய் 500 ரூபாய் வேணும் ஆண்டவரே கேட்கக்கூடாது. இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே உங்க அன்பு வேணும். பண தேவையின் மத்தியில் உங்க அன்பு வேணும் ஆண்டவரே. இந்த பண குறைவின் மத்தியில் அன்பு எனக்கு
வேணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என் வியாதியின் மத்தியில் உங்களுடைய அன்பு இன்னும் வேணும். வியாதி சரியாக வர அன்பு வேணும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பை தான் கேட்கணும். ஆண்டவரே மாத்திரை வாங்க காசு கொடுன்னு சொல்லக்கூடாது. ஆமேன். சொல்லுங்க. அல்லேலூயா. ஓரமா இந்த 1000 ரூபாய் ஸ்தோத்திரம் பணம் வந்த உடனே போய் முதல்ல 200 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிடுவேன் ஐயாச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாதிரி மாத்திரை வாங்க துட்டு கூட ஆண்டவரே எல்லாம் கேட்கக்கூடாது. ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த மாத்திரை செய்ய வேண்டிய வேலை எது செய்யும்? அன்பு செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு செய்யும். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால், தேவனால் பிறந்திருக்கிறவர்கள் என்று சொன்னால் உங்க ஜெப ஸ்டைல் மாறணும். ஸ்தோத்திரம். அதனாலதான் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் என்னை பிரிக்காது, எதுவும் என்னை பிரிக்காது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்ப பாட போறோம். காணிக்கை பாட்டா தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இனிமேட்டு உங்க ஜெப ஸ்டைல மாத்தி பாருங்களேன். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆமீன். நீங்க எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியுங்க. ஸ்தோத்திரம். அதனால நீங்க கண்ண மூடி, அப்பா இந்த அன்பு பத்தாது, உங்க அன்பு குறைச்சதுனால எனக்கு வியாதி, உங்க அன்பு குறைச்சதுனால எனக்கு கடன் பிரச்சனை, உங்க அன்பு குறைச்சதுனால நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன், வருமானம் எல்லாம் இருக்கிறான் அப்பா, அதனால உங்க அன்பு எனக்கு என்ன வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து பாருங்கள். உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லாவற்றிலிருந்து உங்களால் ஜெயிக்க முடியும். ஆமேன். அதுதாங்க சொல்றாரு. இவை எல்லாவற்றிலும் என்னன்னா பிரச்சனை இருக்கட்டும், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆமேன். அவருடைய அன்பினால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை அறிந்தவர்கள் இனிமேல் பணத்தை கொடு, புடவையை கொடு, நகையை கொடு, மூக்குத்தியை கொடு எல்லாம் கேட்கக்கூடாது. எது உங்களுக்கு தேவையோ அதுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு தான் எனக்கு வேணும், உங்களுடைய அன்பு தான் எனக்கு வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபித்து பழகி பாருங்கள். நான் அதுல தான் ஜெயிச்சுனுக்கிறேன். இவ்வளோ பிரச்சனை இல்லை, இவ்வளோ போராட்டத்தில் அப்படி அன்பை கேட்டுதான் நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். அதனால ரகசியத்தை உங்களுக்கும் சொல்றேன். உங்களுடைய தேவைகளில் நீங்கள் செய்ய வேண்டியது அதற்காக அல்ல, அதற்கு மாறாக, மாற்று மருந்தாக அவருடைய அன்பை கேளுங்கள். ஆண்டவர் இன்னும் அன்பு என் மேல, ஆண்டவரே உங்க அன்பு என் மேல இன்னும் ஊற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது உங்களால ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறார் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் அப்படிதான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9 வாசித்து பாருங்க. அவருக்கு ஏற்பட்ட நிந்தனைகள், போராட்டங்கள், பாடுகள், பயங்கரமான பாடுகள். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 39 அடி 40 அடி 5 முறை. இயேசுநாதருக்கு ஒரே முறை, இயேசுநாதருக்கு ஒரே முறை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 40 அடிகள், 1 கொரிந்தியர் 39 அடி 5 முறை அடிச்சாங்களாம். ஸ்தோத்திரம். மிலாட்டினால் அடித்தாங்க. இயேசுநாதரை மிலாட்டினால் அடிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். இப்படி பல பாடுகள், நிர்வாணம், குளிர், நாச மோசம், பஞ்சம், பசி, கப்பல் சேதம். 2 முறை கப்பல் சேதத்துல மாட்டிக்கினார் குளிர்ல. ஸ்தோத்திரம். 40 நாள் 45 நாள் சூரியனே பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். தண்ணிலே நீந்தி கொண்டு இப்படி பயங்கரமான பாடுகள் எல்லாம் வந்த போதெல்லாம் நான் அவைகளை ஜெயித்து இன்றைக்கு நிற்கிறேன் என்று சொன்னால், இவை எல்லாவற்றிலும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் எத்தனை பேர் ஜெயித்து இயேசு கிறிஸ்து பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல நீங்களும் உட்கார விரும்பினால் பைபிளை மூடிட்டு எழும்பி நாம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழும்பி நின்று, தேங்க்யூ மாஸ்டர், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஜெயிக்கிறவங்களா இருக்கணுங்க, தோற்கிறவங்களா இருக்கக்கூடாது. நாம் ஜெயம் பெற்ற இயேசு கிறிஸ்து ஆவியை பெற்றது உண்மையானால் நாமும் எல்லாவற்றிலும் ஜெயிக்கணுமே, நாமும் எல்லாவற்றிலும் ஜெயிக்கணுமே. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்களேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியலன்னா நான் எதுவுமே பண்ண முடியாதுங்க. நீங்க உலகத்தை ஜெயிக்காம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உலகத்தில் இருக்கிற காரியங்களை ஜெயிக்காம கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வேதனைகளை அவர் அறிகிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார், என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும்
அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எத்தனை பேர் உரிமை கொண்டாடி என்னோடு சேர்ந்து எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் அறிகிறார். என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார். என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். தாங்கி நடக்கவே பலன் தருகிறார். தாங்கி நடக்கவே பலன் தருகிறார். பலன் தருகிறார். அவர் நல்லவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஒரு அடைக்கலம், நமக்கு ஒரு புகலிடம் அவர் தாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை மாத்திரம் நீங்க பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். எல்லாமே பனி போல லகுவா மாறிடுங்க. அவர் எந்த அளவுக்கு அன்பை உங்களுக்கு கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தாங்க பக்தன் பாடுறாரு. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. புரியுதா? அவர் செட்டையின் மறைவில் ஆறுதல், அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியமே. பலன் பெருகவே சுகம் தருகிறார். பலன் பெருகவே சுகம் தருகிறார். சுகம் தருகிறார். எத்தனை பேருக்கு வேணும் சுகம்? வலது கரத்தை உயர்த்தி. பலன் பெருகவே சுகம் தருகிறார். சுகம் தருகிறார். ஆண்டவரே, இப்படி அன்பு என்னுடைய பலவீனத்துல பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. உங்களுடைய அன்பு என்னுடைய பலவீனத்துல பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆண்டவரே, கேளு, சபையை வாயை திறந்து கேளு. உங்க அன்பு எனக்கு வேணும். எந்த அளவுக்கு எனக்கு பலவீனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்க அன்பு எனக்கு வேணப்பா. எந்த அளவுக்கு எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்க அன்பு எனக்கு வேண்டும். ஆண்டவரே, அன்பு என் மேல ஊற்றுங்கப்பா. அன்பு என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. எந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு எனக்கு போராட்டங்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்க அன்பு ஆண்டவரே எங்க மேல ஊற்றுங்கப்பான்னு சொல்லி கையை தட்டி சபையே அப்படி அன்புக்காய் ஏங்கி நில்லு. அப்படி அன்பை பெற்றுக் கொள்வதற்கு ஏங்கு. அப்படி அன்பை பெற்றுக் கொள்வதற்கு ஏங்கு. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். கையை தட்டி ஒரு முற்றிலும் ஜெயம், மோர் தேன் கான்கரரா மாறனா. அப்படி அன்புதான் வேணும். அப்படி அன்புதான் வேணும். அப்படி அன்புதான் வேணும். அப்படி அன்புதான் வேணும். கையை தட்டி ஆமென். இது ஒரு பெரிய ரகசியங்க. ஸ்தோத்திரம்.
எல்லாருக்கும் இது தெரியாதுங்க. ஸ்தோத்திரம். பணத்தை தான் கேட்டுன்னு இருப்போம். ஸ்தோத்திரம். இனிமேல் உங்கள் ஜெபத்தை மாற்றி பாருங்களேன். அடுத்த வாரம் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவருடைய எல்லா தேவையும் சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அன்பு எந்த அளவுக்கு உங்கள் மேல் ஊற்றப்பட்டதோ எல்லாம் மாறிடுங்க. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. 5 லட்ச ரூபாய் பண தேவை, பெரிய 10 லட்ச ரூபாய் பண தேவை, இதையே பார்க்காதீங்க. ஆண்டவரே, இந்த அளவுக்கு என்னுடைய தேவை இருக்கிறது, உங்க அன்பு அந்த அளவுக்கு எனக்கு வேணும் ஆண்டவரே எனக்கு கேளுங்க. ஆமென், ஆமென். இனிமேல் இந்த ஜெபத்தை அப்படி மாற்றுவீங்களா? ஹல்லேலூயா. என்னென்ன தேவையோடு இருக்கிறீங்க? 2 கரத்தை ஆனத்துக்கு நேரா உயர்த்தி ஹல்லேலூயா கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை கேளுங்க. நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் கேட்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வியாதி இருக்குது? ஆண்டவரே, இந்த அளவுக்கு எனக்கு வியாதி இருக்குதுப்பா, இவ்வளவு பிரஷர் ஏறிச்சுன்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு எனக்கும் அன்பு வேணும். கேளுங்களேன், கேளுங்களேன், கேளுங்களேன். ஆண்டவரே, இந்த அளவுக்கு எனக்கு பண தேவை இருக்குதுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த அளவுக்கு எனக்கு உங்களுடைய அன்பு வேணும். கேளுங்க, கேளுங்க. இது கேட்க முடியாதுங்க, விசுவாசிகளால தான் கேட்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிகளா இருந்தீங்கன்னா கேளுங்க, தேவனுடைய பிள்ளையா இருந்தா கேளுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணுமா? பெற்றோர்களை கேளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளையின் மேல உடைய அன்பு இருக்கட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க மேல உடைய அன்பு இருக்கட்டும் ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க மேல அன்பு இருக்கட்டும் ஆண்டவரே. கேளு சபையே, கேளு, கேளு. படிக்கிற பிள்ளை, ஆண்டவரே, எனக்கு ஞானத்துல குறைவா இருக்கிறப்பா, ஆண்டவரே உங்க அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே எனக்கு கேளுங்க. ஹல்லேலூயா. இப்போது அவர் கிரியை செய்வார். அவர் நமக்கு புகலிடம், அவர் நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமானவர். கையை தட்டி ஆமென். அன்றைக்கு தன்னுடைய பிள்ளையின் தாகத்திற்காக தண்ணீரை கேட்ட ஆகாருக்கு ஊற்றையே திறந்து கொடுக்க அவரால் முடியுமானால், இன்றைக்கு நீ கேட்கிற இந்த காரியத்துக்கு பதில் கொடுக்க அவரால் முடியும். கையை தட்டி கேளு சபையை, கேளு. உங்களுடைய அன்பை ஊற்றுங்கப்பா, உங்க அன்பை ஊற்றுங்கப்பா. சபையில் உங்க அன்பை ஊற்றுங்கப்பா, சபையில் உங்க அன்பை ஊற்றுங்கப்பா, சபையில் உங்க அன்பை ஊற்றுங்கப்பா. கேட்கிறவங்க உள்ளத்துல உங்க அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஃபில்பில்மாய் ஆயிடுச்சா உங்க அன்பு, உங்க காரியங்கள்லாம் நிறைவாயிடுச்சா, நிறைவாயிடுச்சா, நிறைவாயிடுச்சா? நிறைவாகிறவங்க விடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ட்ரிக்கை மாத்திரம் நீங்க பயன்படுத்தி இன்னும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். விசுவாசத்துல கண்டிப்பாக ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசித்தால் தான் கூடும். ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசித்தால் தான் அவர் கிருபை அனுப்புவார். எப்படி விசுவாசத்தினால கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ அதே போல ஒவ்வொரு காரியமும் நீங்க விசுவாசத்துல செய்யும் போது அவர் கிருபை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? என்னோட சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி. கிருபை நிறைந்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே, ஜூலை மாதத்தின் 4வது வார பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் இந்த ஆராதனைகளை கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, அற்புதமான பாதைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உலகத்தை ஜெயித்தால் தான் உம்மோடு கூட ஆளுகை செய்ய முடியும் என்பதை தெளிவாக இந்த நாட்களிலே பேசியிருக்கிறீர் அப்பா. இன்றைக்கு ஆண்டரை பேசினது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அதை தப்பிக்கும்படியாய் எப்படி ஜெயிக்கிறது என்ற உத்தியையும் கற்றுக் கொடுத்திருக்கிறபடினாலே இன்றிலிருந்து நாங்கள் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ, ஆண்டு இந்த உலகத்தை ஜெயித்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆண்டவரே நாங்கள் முனைப்புடன் செயல்பட என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியத்தையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் தேவனால் பிறந்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் வளர்ந்திருக்க வேண்டும், உம்முடைய அன்பை நாடுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ கற்றுக் கொடுத்த மிக உன்னதமான இந்த சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடியனுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியங்கள் கிரியை செய்கிறது ஆண்டவரே. அதனால் உடைய பிள்ளைகளுக்கும் இதை சொல்லும்படியா நீ சொன்னீர் ஆண்டவரே. அதனால் சொல்லியிருக்கிறேன், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை கிரியை செய்வதற்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தகுதியுள்ள பாத்திரங்களாய் ஆண்டவரே காணப்பட தகுதிப்படுத்தி கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வைங்கப்பா. தீர்க்காயுசை கொடுங்க ஆண்டவரே. வியாதியை ஆண்டவரே உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவரே வியாதியை விலக்கி போடுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் சமாதான தாபரங்களாய் வெத்தேலாய் காணப்படட்டும் ஆண்டவரே. தேவ தரிசனங்களை காண்கிற வீடாய் இருக்கட்டும் ஆண்டவரே, வெத்தேலாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சண்டை போராட்டம் பிரச்சனை நிறைந்த வீடுகளாய் இராதபடிக்கு சத்துரு உட்புகுந்து ஆண்டவரே பிரச்சனைகளை உண்டு
பண்ணாதபடிக்கு தேவனே வீட்டின் தலைவராயிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துவீராக. ஆசீர்வாதமாய் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்து ராஜா ஆண்டவரே மோடு கூட ஆண்டவரே சிங்காசனத்தில் நிற்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால் முடியாது, எங்களுடைய பலத்தால் முடியாது ஆண்டவரே. நீங்க தெளிவா சொன்னீங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாய் நிற்பீர்கள் என்று சொல்லி அதை அப்படியே விசுவாசித்த ஆண்டவரே அப்போஸ்தலர்களுக்கு அப்படியே நடந்தது. அவங்க பூமியின் கடைசி வரையும் சாட்சிகளாய் நின்றார்கள். ஆண்டவரே அதே ஆவியை தான் எங்களுக்குள்ளும் கொடுத்திருக்கிறீர்கள். நாங்களும் பூமியின் கடைசி வரையந்தோம் ஆண்டவரே உலகத்தின் கடைசி வரையந்தோம் சாட்சியாய் நிற்க எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அப்படியே உட்கார்ந்து ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கான காணிக்கை சந்தா தசமங்கள் எடுத்துக்கொண்டவர்களாய் எழுந்து நிற்போம். செபத்தோட்ட பாட புஸ்தகம் அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே. அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே பாடுங்க. தெரியாதா? வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. இயேசுவின் அன்பிலிருந்து, இயேசுவின் அன்பிலிருந்து அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். பாடுங்க. அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே 413 அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எனது சார்பில் கர்த்தர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? எனது சார்பில் கர்த்தர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனையே தந்திரையா, மற்ற அனைத்தையும் தருவீரையா. மகனையே தந்திரையா, மற்ற அனைத்தையும் தருவீரையா. வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து தெரிந்து கொண்ட உன் மகன் நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? தெரிந்து கொண்ட உம் மகன் நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? நீதிமானாய் மாற்றினீரே, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நீதிமானாய் மாற்றினீரே, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து. அப்படி முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். கிருபையாய் ஆண்டவர் இந்த 7வது மாதத்தை தொடங்கி இந்த நாளிலே ஸ்தோத்திரம் 4வது வாரத்தில் நாம் பிரவேசிக்க
இதோடு கூட இந்த மாதத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து மீதி இருக்கிற நாட்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த மாதம் முழுதும் ஆசீர்வாதமான மாதம். 7 என்றாலே பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தில் வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம், இன்னும் இருக்கிற நாட்களில் வரலாம். எனவே நீங்கள் சிந்தித்தவர்களாக ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், கிருபையாய் என்னை இதுவரை நடத்துறீங்க, இனிமேல நடத்துறீங்க, வல்லவராக இருக்கிறீங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எப்போதும் உம்முடைய அன்பிலிருந்து எதுவுமே எங்களை பிரித்து விடக்கூடாது. உம்முடைய அன்பு எப்போதும் எங்களுக்கு குறையாமல் கிடைத்து கொண்டே இருக்க எங்களை தகுதியுள்ள பாத்திரமாய் வைத்து நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து